ஆயை நமஹ. இன்றைய பதிவில் நம்ம திருப்பாவையில் 14வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நா உடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நா உடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல நிறைய சிறப்பான கருத்துக்களை ஆண்டாள் நம்மளுக்கு வாரி வழங்குகிறாள். இதுல முக்கியமானது இந்த பாசுரம் ராமானுஜருக்கு ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சது. ராமானுஜரோட சிறப்பை இன்னும் நன்னா வெளியில எல்லாருக்கும் காட்டி தந்தது. ராமானுஜருக்கு இந்த பாட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா, இந்த பாசுரம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இதுலேருந்து நிறைய கருத்துக்களை அவர் வெளியில சொன்னார். அதுக்கப்புறம் பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ராமானுஜரோட வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்கும் உலகத்துக்கே அது ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல இந்த ஒரு பாசுரத்துக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு அப்படின்றத நம்ம வரப்போற தொடர்ந்து அனுபவிக்கும் பொழுது அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பாசுரத்துல முதல்ல என்ன சொல்றா, அடுத்து அதாவது திருப்பாவைக்கு முன்னாடி நாள், அதாவது நாளையிலேருந்து மார்கழி மாதம் 1ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாசத்து கடைசி நாள்லயே இவா எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாளையிலேருந்து நம்ம நோன்பு நோக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம இப்படி ஒரு பிளான், அதாவது முஸ்தீப் ஒரு ஆர்கனைசிங் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு யாருக்கெல்லாம் என்ன ரோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரியாம்பிள் ஒரு பிளான் பண்ணிக்கிறா. அதில் திருப்பாவையே 6 அங்கம், முதல் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ப்ரீ பிளான், என்னெல்லாம் பண்ணணும், எப்படி நோன்பு ஆரம்பிக்கணும், எதெல்லாம் செய்யணும்னு. அப்புறம் 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் தன்னுடைய தோழிகளை எழுப்புறா. எல்லாரையும் அழிச்சுட்டு போனோம் இல்லையா, 5 லட்சம் குடிப்பெண்களும் அந்த யமுனா நதி தீரத்துக்கு போய் அந்த காத்தியாயினி தேவி கிட்ட நோன்பு நோற்று அவளை முன்ன நிறுத்தி அவளை வரிச்சு நோன்பு நோர்த்தி எனக்கு கிருஷ்ணனே மணவாளனாக வர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கு போறா. அது இல்லாமல் அந்த கோகுலத்தில் சொல்லிட்டா உங்களுக்கு துணைக்கு வெடிகார்த்தால நோன்பு நோக்கிறதுக்கு கிருஷ்ணரே வருவார், அப்புறம் நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அவளோட பாத்திரம் என்ன, அந்த கேரக்டர் எப்படி நடிக்கணும், எப்படி அதை நடந்துக்கணும், இது நடிக்கிறது இல்லையே. உலகத்தில் நம்ம வாழ்வு முறை என்பதே ஒரு ரிஹர்சல் இல்லாத ஒரு ட்ராமா தான். லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா ரிஹர்சல் இல்லாமல் எதை செய்யணுமோ அதற்கு ஏற்புடையதாக செய்யணும். அது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு பிடிக்காது போகும். ஆனா ஆண்டாள் என்ன சொல்றா, தன்னையே ஒரு ஆய்ச்சியா வீட்டில் இருக்கிற பெண்ணா தன்னை மாத்திக்கிண்டு அதுபோல அனுகாரம் பண்ணிட்டு அப்படியே நம்ம நடிக்கணும். அதுபோல நம்ம அந்த ஒரு மாசத்துக்கு அப்படி ஒரு விரதத்தை அனுசரிக்கணும் அப்படின்னு தான் சொல்றா. முதல் 1லேருந்து 5 பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே பறை தருவான், நமக்கே தருவான் அப்படின்னு நான் பார்க்கடலில் இருக்கிற பையத்துயின்ற பரமன் அப்படி பாடுறா. அப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் அவனோட சிறப்புகளை குறித்து சொல்றா. அப்புறம் பர்ஜன்ய தேவதை வந்தவுடனே நன்னா சமுத்திரத்துக்கு நடுவில் போய் நிறைய ஜலம் கொண்டுகிட்டு ஊரெல்லாம் என்ன பண்ணணும், மழை பெய்யணும்னு சொல்றா. 3வது பாசுரத்துல மாதம் மும்மாரி பெய்யுதுன்னா போறோன்றா. ஆனா இப்ப எங்க விரதத்துக்கு பங்கம் இல்லாம எல்லாரும் நல்லபடியா மழை பெய்யணும்னு சொல்றா. அப்புறம் வடமுதிரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனேனா யமுனா நதி தீரத்துல என்ன பண்ணணும்னு சொல்லித்தரா. அப்புறம் 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஒரு தோழியா எழுப்பிண்டு வரா. ஒரு தோழி ரொம்ப வசதியானவள். அவள் அந்த நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய கர்மாவை விடாத செய்கிறவனோட பொண்ணு, அவாத்து பொண்ணுன்னும். அப்புறம் கர்மாவை விட்டு செய்தானோ அவன் வசதியானவன், அவனுடைய தங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேர் எப்படி சரணாகதி பண்ணா அப்படின்னு பார்த்துன்னு வரா.
இந்த 13வது பாசுரத்துல வரும்போது பெருமாளோட சிறப்பு புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனைன்னு. கிருஷ்ணரை தான் ராமனை பாடுவோம்னு நினைக்காத, கிருஷ்ணரை தான் நன்னா பாடுவோம், ராமரையும் பாடுவோம், எங்களுக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. மனத்துக்கினியானை அப்படின்னு சொன்னா அவன் ஸ்ரீராமன் தான் அப்படின்னு சொல்லி அந்த 13வது பாசுரத்துல அதனோட சிறப்பை காட்டுறா. இந்த 14வது பாசுரம் வரும்போது அந்த தோழியை எழுப்புறா. ஆனா இவள் தான் என்ன பண்ணா, அந்த கார்த்திகை மாசத்தை கடைசி நாள்லயே ஒன்றும் கவலையப்படாத, நான் தான் கார்த்தால முதல்ல எழுந்து போறேன், நான் எழுந்து உங்க எல்லாரையும் எழுப்புறேன், யார் எழுந்துக்கலையோ அவளெல்லாம் நானே எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி பேசிக்கிறா. ஆனா நிஜம்னு வரும்பொழுது அது என்ன பண்ண முடியல, அவளால் அன்னைக்கு சீக்கிரம் எழுந்துக்க முடியல. இதெல்லாம் சகஜம்தான். ஆனா அது என்ன பண்றோம், எழுந்துக்க முடியாதத இவள்லாம் வந்துட்டா, திருப்பி வந்துட்டா. எல்லாரும் அவாவா வேலையை பார்த்துக்கிட்டு ரெடி பண்ணிட்டு வந்தா அவள் இன்னும் எழுந்துக்கவே இல்லையே, தயாராகிட்டோமே அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா. இந்த நடுவுல 2 பாசரத்துல பொழுது விடிஞ்சது எழுந்துக்கணும் அதை பத்தி சொல்லலை. இப்போ இங்க என்ன பண்றா, இவளுக்கு பொழுது விடிஞ்சிருத்துன்னு கூப்பிடுறா. எப்படின்னு கேட்டா அவளோட வெளிவாச கதவு சாத்தி இருக்கு. வெளிவாச கதவுல இவள் என்ன பண்றா, அந்த 5 லட்சம் குடிப்பெண்கள்ல சில பேர் போன பாசுரத்துல சொல்லிட்டா, சில பேர் அங்க போய் அந்த அந்த களம் இருக்கே பாவை களம் புக்காருன்னு, சில பேர் ஏற்கனவே யமுனா நதி தீரத்துக்கு போயிட்டா, நாங்க கொஞ்சம் பேர் இங்க வாசல்ல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த மாதிரி சொல்லுச்சு. அப்போ வாசல்ல நின்னுக்கிறா, நீனும் வாசகதுவே திறக்கல, உன்னோட கொல்ல பக்கத்துக்கு அதுவும் சாத்தி இருக்கு, நாங்க அந்த பக்கமாவும் வர முடியாது. ஆனா என்ன பண்ணிருக்கு, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்க வீட்டுக்கு கொல்ல பக்கத்துல இருக்கிற அந்த கிணறு இருக்கே, பெரிய கிணறு துறவு மாதிரி இருக்கே, அங்க இருக்கே, அதுல என்ன பண்ணிருக்கே, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், தோட்டத்துல இருக்கிற கணத்துல செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். எப்படி பொழுது விஞ்சறதுக்கு அடையாளம் சொன்னா, சூரியன் உதிக்கும் பொழுதுதான், சூரியனை பார்த்துதான் மலரும் தாமரை. சூரியனை பார்த்த உடனே தன்னுடைய மலர்ச்சியை குறைத்து கொள்ளும் இந்த ஆம்பல் அல்லி மலர். அதனால சூரியன் வந்துட போறது வந்துடுத்துன்றதுனாலதான் இந்த தாமரை எல்லாம் மலர்ந்திருக்குது பார் அப்படின்னு சொல்றார். உங்கள் புழக்கடை செங்கல் வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து, வாய் நெகிழ்ந்துன்னு சொன்னா நெகிழ்தல் அப்படின்னா பூத்தல். அப்புறம் இந்த மலர் பூக்கிறதுக்கு நம்மளோட தமிழ் இலக்கியம் நிறைய விதமான வார்த்தைகளை பயன்படுத்துறது. நெகிழ்ந்து, அலர்ந்து, விட்டது, கொண்டது அப்படின்னு நிறைய வார்த்தைகளை சொல்றது. அதுல நெகிழ்ந்து அப்படின்னு சொன்னா மலர்தல், மலர்ந்துட்டு தன்னுடைய இதழ்களை நெகிழ விட்டு கொண்டது. இதழ் என்ன பண்ணிருக்கோம், இறுகின்னு இருக்கும், மொட்டா இருக்கும் பொழுது. அப்ப அதை நெகிழ விட்டுக்கணும்னு சொன்னா அது கொஞ்சம் இலக்கிக்கும், தளர்த்திக்கும். தளர்த்தின்றதுன்னு சொன்னா பூ மலர்ந்துடும். அது எப்ப தளர்த்திக்கும், நிச்சயமா சூரியன் வந்தாதான் தளர்த்திக்கும். தாமரைக்கும் சூரியனுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன். இந்த கனெக்ஷன்ற வார்த்தையை, இந்த ஒற்றுமை, அது ரெண்டுத்துக்கும் ஈடுபாட மனசுல வச்சுட்டா நம்ம தாண்டி ராமானுஜரை பத்தி பேசும்பொழுது அதுக்கு அது நல்ல ஒரு இங்கேருந்து அதுக்கு லிங்க் கிடைக்கும். இந்த ஒரு சின்ன கோடு போல மனசுல நிறுத்தி வச்சுக்கலாம். இந்த தாமரை என்ன பண்ணும், சூரியனை பார்த்த உடனே மலரும். அதனால உன்னுடைய தோட்டத்து கணத்துல இருக்கிற அந்த வாவியுள், அந்த குளமோ ஏரியோ என்னமோ ஒரு இருக்கு இல்லையா, அந்த ஜலப்பிரவாகத்துல இருக்கிறது அந்த தாமரை மலர்ந்துருத்து. அதுக்கு அடுத்தது ஆம்பல்வாய் கூம்பினகான், அந்த அல்லி மலர் இருக்கே அது தன்னோட இதழ்களை சுருக்கி நுடுத்து. ஏன்னா அது சூரியனை பார்த்து மலராது, அப்படி சாயங்காலத்துல தான் இருக்கும், சந்திரனை பார்த்து மலரும் அப்படின்ற அந்த கணப்புல அவளுக்கு சொல்ற செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. ஆம்பல் தன்னோட முட்டையெல்லாம் எடுத்து சுருக்கி நுடுத்து கூம்பினகான். அப்புறம் சரி, இது என்ன சாதாரண விஷயம்தான், எங்களுக்கு நீ முன்னாடியே சொல்ற, உன்னுடைய கண்ணுல இருக்கிற அழகு இருக்கே, அவள் உள்ள இருக்கிறவள் சொல்றா, நீங்களாம் ரொம்ப அழகா இருக்க, உங்களோட கண்ணுல இருக்கிற ஒளி அது திறந்து மலர்ந்து சிறப்பா இருக்கிறதுனால அதனால தாமரை என்ன பண்ணிட்டு மலர்ந்துருத்துன்னு சொல்ற அப்படின்னு சொன்னா. அப்பா நாங்க ஒன் வீட்டு வாசல்ல இருக்கோம், நாங்க தூங்கல, ஒன் வீட்டு வாசல்ல தான் இருக்கோம், கொல்ல பக்கத்துல போய் நிக்கல. இங்க வாச கதவு சாத்திருக்கு, முன்னாடி நின்று இருக்கோம், கொல்ல பக்கத்து கதவை நீ இன்னும் திறக்கவே இல்லை. அப்படி இருக்குச்சே நான் எப்படி உங்க வீட்டு கொல்ல பக்கத்துல போய் உன்னுடைய கணத்துல இருக்கிற வாவியுள்ள இருக்கிற ஆம்பலையும் தாமரையும் செங்கல் நீரும் நான் எப்படி பார்த்துக்க முடியும்? தாமரைக்கு நிறைய பேர் இருக்குன்னா அதுல ஒரு பேர் செங்கல் நீர். அதனால செம்மையான சிறப்பான நிலத்துல செம்மையான ஆழம் மிக்க நீர்ல அது என்ன பண்ணுறது, மலர்றதுனால அது செங்கல் நீர் அப்படின்னு சொல்லி சொல்றா ஆண்டாள். இது என்ன இப்படி சொல்றாளே, நம்ம எழுந்துக்க வேண்டாமா எழுந்துக்கணுமா அப்படின்னு அவள் உள்ளுக்குள்ள யோசிச்சுன்னு இருக்கா. அடுத்தது என்ன சொல்றா, ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்.
அப்படின்னு சொன்னா சன்னியாசிகள்லாம் அவளோட ஆசிரமத்தில் இருக்கிற அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு, அது பெருமாளுக்கு ஆராதனை பண்றதுக்கு தயாராயிட்டு அவளோட சங்கிடுவான் போதந்தார் அவளுடைய சாவிகள்லாம் எடுத்துட்டு அவளோட கோவிலை திறக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா ஆராதனை பண்றதுக்கு. மார்கழி மாசம் தனுர் மாசம் இல்லையா, அதனால சீக்கிரமா போறான்னு சொல்றா. அது ஒரு உதாரணமா? அவங்க ஆசிரமத்துல அவ போறது நியாயம் தானே, இது எதுக்கு இங்க உதாரணமா சொல்ற அப்படின்னு கேட்கறா உள்ள படுத்துன்னு இருக்கவர். அப்போ அவள் சொல்றா, செங்கல் பொடி கூரை, காவி காவி நிறத்துல, கூரை என்றால் துணிமணி ஆடை, கூரைன்னா ஒரு ஒரு பொருள்ல வந்து புடவைன்னு கூட உண்டு, புது துணி அப்படின்னு சொன்னா அவளோட செங்கல் பொடி கூரை காவி நிற ஆடையை அணிந்திருக்கிற சன்னியாசிகள் அவளுடைய பூஜைக்கு இருக்கிற அவங்க ஆசிரமம், சன்னியாசின்னா ஆசிரமத்துல தான் இருக்கணும், எல்லாத்தையும் விட்டவர் இல்லையா. அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற கட்டுப்பாடு அவர்களுக்கு, அது கிரகஸ்தாசிரமம்னு சொன்னா அவ எல்லாரையும் பாதுகாக்கணும், அவளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துப்பா. பிரம்மச்சாரின்னு சொன்னா நிறைய வாசிக்கணும், தே ஆர் டிபெண்ட் ஆன் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற வாழ்க்கைன்னு. ஆனா சன்னியாசிகளுக்கு இந்த எந்த கட்டுப்பாடும் இல்லை, தன் மட்டும் சிரிக்கணும்னு இல்லை, உலகமே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சிறப்பாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நலம் கிடைக்க வேண்டும், எல்லாரும் இறைவனிடத்தில் அன்பு பூண்ட வேண்டும், இறைவனிடத்தில் பஜனம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பொதுநல கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவள்லாம் வந்து என்ன, இந்த ஒரு விதிந்த ஒரு நேரோ லிமிட், ஒரு சம்சாரிக்கு என்ன இருக்கும், அவருடைய குடும்பம் ஒண்ணி நல்லா இருக்கணும்னு நினைப்பார். ஆனா சன்னியாசி எப்படி நினைப்பார்கள் அப்படின்னு சொன்னா அவளுடைய எண்ண ஓட்டங்களுடைய விரிவே எப்படி இருக்குன்னு சொன்னா உலகமே தன்னுடைய இருக்கே அவளுடைய நல்லதுக்காக இவளுடைய பிரார்த்தனைகள் இருக்கும். உலகமே சிறப்பாக இருக்கணும், எல்லா தன்னுடைய சிஷ்ய இருக்காளே அவ எல்லாருடைய குடும்பங்களும் எல்லாருடைய வாழ்வு முறையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் அமைய வேண்டும் என்கின்ற பரந்த விரிந்த நோக்கம் இருக்கிறதுனாலதான் அந்த சன்னியாசி இருக்கார். வெண்பல் தவத்தவர், அவருடைய தவமே இதை நோக்கிதான் இருக்கும். அதாவது தனி மனுஷனோட முன்னேற்றத்தை காட்டிலும் சமுதாயமும் அவர்கிட்ட இருக்கிற சிஷ்ய கூட்டங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற முன்னோற்றத்துக்காக தான் அவளோட ஜபம், தபம், பூஜை எல்லாமே அதுலதான் இருக்கும். அப்படி இருக்கிறவா என்ன பண்றா, சங்கிடுவான் போதந்தார், சங்குன்றது போது இங்க வந்து சாவி, அதாவது திறவுகோல் எடுத்துக்கிட்டு அவள் வந்து அவளோட ஆசிரமத்து கோவில்ல ஆசிரமத்து பூஜை அறைக்கு போயிட்டு இருக்கா. சங்கிடுவான் போதந்தார். ஆமா, இது என்ன பெரிய விஷயமா சொல்றாளா, ரைட், அவ போனா போயிட்டு போறா, இன்னும் போது விடல அப்படின்னு அவள் ஷீ டசன்ட் வாண்ட் டு இன்னும் கொஞ்சம் முன்ன திறந்து வரத்துக்கே ஒத்துக்கல. அடுத்தது இவாளே சொல்றா, என்ன இப்படி பேசுற, நேத்தி சாயங்காலம் கார்த்தி மாசத்து கடைசி நாள்ல என்ன பேசினேன், நீ வரேன்னு சொன்ன இல்லையா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நீ என்ன வாய் தான் பேசிட்டு இருக்க, என்ன ஆக்ஷன் போறேன், எங்களெல்லாம் நான் வந்து முதல்ல எழுப்புறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப பாரு இவ்வளோ என்ன பண்ணிட்டு, தாமரை விரிஞ்சுட்டு ஆம்பல் அல்லி மலர் மலர்ந்துருக்குல அப்படின்னு சொன்னா ஆம்பல் பூவின் மூடின்னு கொடுத்து தாமரை மலர்ந்துடுத்து, அவ்வளோ நாள் வந்துடுத்து, நீ இன்னும் எழுந்துக்குவேல, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். நாவுடையார்னு அவளே சொல்றா, வாய் சொல்லில் வீரன் போல நிறைய பேசிட்டு இருக்கு, அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்ற, செயல்பாட்டுக்கு வரும்பொழுது உன்னுடைய செயல் திறன் என்ன இருக்க மைனஸ்ல போயின்னு இருக்கு, நங்காய் அப்படின்னு சொல்றா. தமிழ்ல நம்பி நங்கை அப்படின்னா ரெண்டும் ஒன்று, அதாவது ஆப்போசிட், ஆண் பெண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல நங்கை என்று சொன்னால் நல்ல விதமான சிறப்பான குணங்கள் பூரணமாக அமையப்பெற்றவள் நங்கை. நம்பி அப்படின்னு சொன்னா எல்லா விதமான சிறப்பு குணங்களும் மேன்மை தங்கிய என்ன பழக்க வழக்கங்களும் கொண்டவன் நம்பி. நம்பி என்று சொன்னா அதற்கு இன்னொரு சம்ஸ்கிருத வார்த்தை சொல்லணும்னா பூரணர், பூரணன் அப்படின்னு பேரு. அதே மாதிரி நங்காய் என்ன சொன்னா பூரணி, பூரணின்னு சொன்னா அவள் சிறப்பானவள். நம்ம நிறைய பூரணியை பத்தி நம்மளுக்கு தெரியும் தான். அப்படின்னு சொன்னா பூரணின்னு சொன்னா பூரணமான குணநலன்களை பெற்றவள், அதனாலதான் நங்காய். அப்போ வந்து நம்பின்னு சொன்னா பெரிய நம்பி, மகா பூர்ணர், காஞ்சி பூர்ணர் அப்படி எல்லாம் பேர் உண்டு இல்லையா. அப்போ வரும்போது அது மாதிரி பூரணர் என்ன, பூரணமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான சத்துவ குணங்களும் அது என்ன தெரியுமா, கான்ஸ்டலேஷன் ஆஃப் சத்துவ குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா அதனால நம்பி அப்படின்னு சொன்னா நங்காய் அப்படின்னு சொல்றார். அதுக்காக என்ன சொல்றார், அது அந்த வார்த்தையில நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் இப்படியெல்லாம் நேத்திக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இன்னைக்கு 100 தரமா பேசிட்டு வள்ளியில காட்டால் எழுந்து வான்னு சொன்னா நீ வரத்துக்கே மன ஒத்துக்கல. எழுந்துக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க. அப்படி இல்லை நாணாதாய், கொஞ்சம் கூட உனக்கு யோசனையே இல்லை, நம்ம பேசுறது தவறோ, நம்மளை பத்தின தவறான இமேஜ் ஒரு
முன்னோட்டமான ஒரு நம்மளோட உருவம் இருக்கே அதை தவறானதாக காட்டி விடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உனக்கு இல்லை. நீ என்ன பண்ற, நானாதாய் நான் உடையாய் பேச்சு தான் இருக்கு, ஆனால் செயல் வரும்போது எழுந்து வர மாட்டேன்ற அப்படின்னு சொல்றா. அப்போ என்ன சொல்றா, சரி என்ன இப்படி பண்றாளேன்னு அவள் யோசித்துட்டு இருக்கச்சே நானாதாய் நான் உடையாய் அப்புறம் என்ன கேட்கிறா, சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன். ஆமா நீ உள்ள இருக்கே நினைச்சுருக்கே அந்த விரதத்துக்கு காத்தியாயின விரதத்துக்கு நம்ம யமுனா நதி தீரத்துக்கு போய் அந்த பாவை களத்துல நின்று அந்த விரதத்தை அனுசரிச்சாதானே நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்ப நீ என்ன கேட்கணும், நானாதாய் நாவுடையாய் எதுக்காக அங்க போனோம்னு சொன்னா சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன். தடக்கையன் சொன்னா தடம் என்று சொன்னால் விரிந்து பறந்து அழகான திருக்கைகள். பெருமாள் என்ன அது 5 விரலுமே பிடிச்சுட்டு இருக்கார், இல்ல 2 விரலால சக்கரம். சில ஊர்ல பெருமாள் சேவை சாதிக்கும் போது அது பிரயோகமா இருக்கும், இப்படி தொட்டா டொயங்கன்னு அப்படியே கிளம்பும், அது போல பிடிச்சுட்டு இருப்பார். சில ஊர்ல எப்படி இருக்கும், அது 2 அழகா பிடிச்சுட்டு இருப்பார், அதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற சக்கரத்துக்கு பெருமாள் திருக்கையில இடம் பிடிச்சுட்டு இருக்குது. அது தெரியுமா, இன்னொன்று கூட சொல்லலாம், பெருமாள் திருக்கைகளில் அலங்கரிச்சுட்டு இருக்கிற அந்த சக்கரம் அதுக்கு ஒரு இதுவும் கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லை. இப்படி இதை போய் பண்ணிட்டு வா அதை பண்ணிட்டு வா ஏதாவது பெருமாள் சொல்லுவாரா அப்படின்னு அது அவசரமாலாம் காத்துன்னு இருக்கல, சாதாரணமாக நிற்கும். அதே மாதிரி சங்கும் அப்படிதான், சில ஊரில் கரெக்டாக எடுத்து பிரயோகம் பண்ணுறதுக்கு தயாராக காத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும், சங்கு எடுத்து ஊதுறதுக்கோ இல்லை பிடிக்கிறதுக்கோ இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல கரெக்டாக அது என்ன பெருமாள் அதை 2 விரல்ல தான் அதை பிடிச்சிக்கிட்டு இருப்பார். சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடாலும். நீ எதுக்கோ கூப்பிடுறான்னு நினச்சிக்காத, அங்கே போய் நம்ம பெருமாளை கிருஷ்ணனை பங்கைய கண்ணன், பங்கயம் என்று சொன்னால் பங்கஜம் என்கின்ற மருதான் தமிழில் சொல்ற. பங்கஜம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. பங்கயம் என்று சொன்னா அதுவும் தாமரை, ஒரு குளத்துல மலர்ற தண்டுகள் ஸ்ட்ராங்கா கடைசி வரைக்கும் போயிருக்கிற, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற, என்ன புது தெரியுமா, மலர்ச்சி மாறாமல் அப்படி இருக்கிற ஒரு அந்த அதுபோல இருக்கிற பங்கைய கண்ணன், அதுபோல மலர்ச்சி குன்றாமல் இருக்கிற தாமரை கண்ணனை பாடுவதற்கு நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்படின்னு சொன்ன உடனே அவளை என்ன பண்றா, நான் வரேன் இதோ வரேன்னு கிளம்பி வந்துக்கிறா. இந்த பாசுரத்துல நிறைய விஷயங்கள் தாமரையை பத்தி சொல்றது. தாமரைன்னு சொன்னா மொட்டு அரும்பு மலர், அப்புறம் நன்னா வாசனை அடிக்கச்சே மலர், அது வாசனை அடிச்சுடுத்து அது சாதாரணமா இருக்குன்னா அது அலர். அதுக்கப்புறம் அது என்ன பண்றது, வீன்னு சொன்னா பூ மட்டும் பார்க்கறதுக்கு இருக்கும், ஆனா அது ஸ்லோவா என்ன பண்ணுறது, அதனுடைய சிறப்பு இருக்கே, ஃப்ரெஷ்னஸ் இருக்கே, அதனோட புதுசா இருக்க புது பொலிவோட இருக்கிற அந்த மலர் வாசனையா இருக்க. மலர் என்பது என்ன, நறுமணம் மிகுந்த வாசனையே அது ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் அது மலர். நிறைய வாசனைகள்லாம் அடிச்சு முடிச்சு கொடுத்து அப்படின்னா அப்படி இல்லவே இல்லை, நிறைய வாசனை இருக்கும், கொஞ்சமா வாசனை இருக்கும், வாசனை குறைஞ்சுட்டே வரும் அப்படின்னா அது அப்போ அது அலர். அதுக்கப்புறம் அப்படின்னா வீன்னு சொன்னா விட்டுடுத்து, தன்னுடைய இதை வாசனையை விட்டுடுத்து கொஞ்சம் கழிச்சு அது என்ன பண்ணோம், இந்த நம்ம நித்திய மல்லி பூக்குறதே நம்ம கொடியிலெல்லாம் அதுக்கு இதை நல்லபடியா பார்த்துக்க முடியும். அது மலர் அது எப்படி பண்ணும், சாயங்காலம் 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு அதுபோல இருட்டுற சமயத்துல தான் அது மலரும். ராத்திரியெல்லாம் அந்த கொடியில் இருக்கும். அப்போ அந்த கொடி வழியாக நம்ம நடந்து போனாலோ அதை நம்ம வாசலை வச்சுருந்தாலோ அங்கே என்ன பண்ணியிருக்கேன், அந்த பூ மலர்ந்து இருக்கிறதோட நறுமணம் வரும் நல்லபடியாக. நம்மளுக்கு தெரியும் இங்கே நம்ம தலைமையில் இருக்கிற கொடியில் பூ மலர்ந்துருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இதுவே கார்த்தால நம்ம அதுங்களை அவர் 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ அந்த கொடி வழியாக போனோமானே அங்கே என்ன இருக்காது, அந்த பூவெல்லாம் மலர்ந்துருக்கும், எல்லாமே புதுசாக இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற வாசனை கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருக்கும். அப்போ அது என்னாச்சு, மலர் போய் அலறு கண்டிஷனுக்கு அது வந்திருக்கு. அலறுன்ற அந்த நேரத்துக்கு வந்துட்டா மலர் மட்டும் மலர்ந்துருக்கு, ஆனால் அதில் என்ன இல்லை, அலர் இல்லை, அலர் தான் இருக்கு, வாசனை குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல இந்த தாமரை இருக்கே பங்கைய கண்ணன், அது என்ன தாமரை இருக்கு, அதில் இன்னொன்று கூட முக்கியமாக இங்கே பார்க்கலாம். அப்படின்னா தாமரை பூ அந்த தண்டு எவ்வளோ தூரம் நீளமாக அதனோட ஜலத்தில் கடைசி வரைக்கும் பிடிச்சுன்னு இருக்குதோ அந்த அளவுக்கு அது புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறதா ஒரு மலரை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த தண்டோட ஆழம் குறையிறது, அது ஜலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜலத்தோட ஆழம் குறையிறதுன்னா அந்த பூவோட பொலிவு இருக்கே அதுக்கு தகுந்த மாதிரி அது குறையும். அதனால சரி, சூரியன் பார்த்தாதான் தாமரை மலரும், சூரியனுக்கும் தாமரைக்கும் சரியான கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா அந்த சூரிய உதயத்துல இருக்கும் பொழுது தாமரை மலர்ந்துடும்.
அப்படின்னா சூரிய கிரணங்கள் தான் அதற்கு தேவை. சூரியன் இல்லாத நாள்லயும் தாமரை மலரும் தான். இப்போ 4 நாளா நல்ல மழை பெய்யுது அப்படின்னா நிறைய குளத்துல ஏரியில இருக்கிற தாமரை செடியில மலரும் தான். ஆனா நிறைய நாழி பிடிக்கும். அந்த சூரியன் இல்லாதனால அந்த மலரோட மலர்ச்சி குறைவானதாக இருக்கும்னு கவிஞர்கள்லாம் சொல்ற பழக்கம் உண்டு. ஆனா நம்மளை போல சாதாரணப்பட்டவா பார்த்தா அந்த மலர்ச்சியில் இருக்கிற குறைபாடோ குறைவு தன்மையோ நம்மளுக்கு தெரியாதுதான். ஆனால் சூரியன் இல்லாட்டாலும் தாமரை மலரும் தான். அதற்கு நேரம் பிடிக்கும். ஆனால் சூரியன் நல்ல உதிக்கிற காலத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் உடனே தாமரை மலரும். அப்போ சில பேர் கேட்கலாம், சூரியன் இல்லாட்டா நம்ம வேற எதான லைட் அடிச்சு பார்க்கலாமா, வேற எப்படியான எடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் அது நகைப்பு கிடம். அது நம்மளுடைய அறியாமையை காட்டித்தரும். அதனால் சூரியனை லைவில் அதனோட தாமரை தண்டுல அது எடுக்குது, ஜலத்தில் இருக்குது. அந்த சமயத்தில் சூரியனும் உதிக்கிறது அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளியை கண்டவுடன் தாமரை மலர்ந்து மகிழ்ந்து மனம் பெறும். மகிழ்ந்து மலரும், மலர்ந்த பிறகும் மகிழும். ரெண்டும் ஒன்று தான். இல்லை வேற வேற. முதல்ல சூரியன் வந்துருத்துன்ற மகிழ்ச்சியில அது மலர்த்தும். மலர்த்தின உடனே நல்ல நறுமணம் வரும். சில சமயத்தில் சூரியன் வரத்துக்கு லேட் ஆகும். அந்த சமயத்தில் என்ன பண்ணோம், அது கொஞ்சம் லேட் ஆகிடுது. இப்போ சில நேரத்தில் சூரிய உதயனே நாழியாருது அப்படின்னு சொன்னால் அப்பவும் என்ன பண்ணோம், அந்த தாமரை மலர்ந்துடும். மலர்ந்த பிறகு மகிழும். ஏன்னா சூரியன் லேட் ஆகிட்டு சூரியனை பார்க்கணும் இல்லையா. தினமும் தாமரைக்கு சூரியனை என்ன கண்டு மகிழும். முதல்ல மகிழ்ந்துட்டு மலரும் என்ன சொன்னால் சூரியோதயம் சரியா இருக்குன்னு அர்த்தம். முதல்ல என்ன பண்ணிடும், மலர்ந்துடும். அப்புறமா மகிழ்கிறது அப்படின்னு சொன்னா சூரிய உதயம் கொஞ்சம் காலதாமதமா இருக்கு அப்படின்னு. அதனால மலர்ந்து மகிழ்ந்து மனம் பரப்பும், அது ஒரு விதம். சில நேரத்துல மகிழ்ந்த பிறகு மனம் பரப்பும், அதுவும் ஏற்புடையதான். அதனால அது போல இருக்கிற மலர்கள்லாம் உன்னுடைய தோட்டத்துல மலர்ந்துருத்து. நீ என்ன பண்ற, எதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அந்த சூரியன் வந்துட்டு தாமரை மலர்ந்துருத்துன்னு மட்டும் சொல்றியேம்மா அப்படின்னு கேட்டுக்கோ. அவள் ஒரு செமிகோலன் போட்டு நிற்கிறச்சு. அவள் ஆண்டாளுக்கு குழாம் இந்த தோழிகள்லாம் வீட்டுக்கு வாசல்ல கதவு சாத்தி இருக்கிற வாசல்ல வெளியில நின்று இருக்காளே, அங்க சொல்லும்போது இதுக்கு முன்னூறு முக்கியமான உதாரணம் ஆம்பல் வாய் கூம்பினகான். ஆம்பல் இருக்கே, ஆம்பல் அதனோட இதழெல்லாம் மூடி நிறுத்துப்பார். அது கூட ஒரு ரீசன் தான் சூரியன் வந்துடுத்துன்றதுக்கு. இது என்ன உனக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புன்றதே உனக்கு மனசில் வாங்கலையா? அப்போதான் சொல்கிறார் நானாதாய் நாவுடையாய். ரொம்ப பேசுறிய தவிர இந்த பேசிக் திங்ஸ்லாம் கூட உனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்புறம் இது யாரோட தோட்டத்திலேயோ இல்லைப்பா, உங்கள் வீட்டு தோட்டத்தான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாசலில் இருக்கிற தோட்டம் யாராத்துலேயோ பார்த்தேன் அப்படிலாம் கிடையாது. உங்காத்து பாக்கடையில் உன்னோட தோட்டத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற செங்கழி நீர் தான் பூத்து கொடுத்து. அது உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறதுக்கு நான் எப்படி போக முடியும்? நான் வாசக்காது ஒரு பக்கத்தில் தான் நான் நின்றுன்னு இருக்கேன். அதனால் இதை புரிஞ்சுக்கோ. அதனால் நீ என்ன செய்யணும், நிச்சயமாக இந்த நோன்பு நோக்கிறதுக்கு யமுனா நதி தீரத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு மனசில் வாங்கிக்கோ. கிளம்பு, எழுந்து வா, பாக்கி உள்ளதை நம்ம வெளியில் வந்துட்டு பேசலாம் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு பொதுவான அர்த்தத்தை இந்த பகுதியில் பார்க்கலாம். இதில் இன்னும் விளக்கமாகவும் இலக்கிய நயமும் ராமானுஜரை இது எப்படி வசீகரித்தது அப்படின்றத பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.